ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க விரும்பி கேட்ட பிரெட் ஹல்வா ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாமா? இதுக்கு ஒரு 10 ஸ்லைசஸ் ஆஃப் ஸ்வீட் பிரெட் எடுத்துட்டு அதோட ஓரங்களை எல்லாம் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்ல காய வச்சுட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு குலோப் ஜாமுன் பொரிச்சு எடுக்கிற மாதிரி நம்ம பிரெட் எல்லாம் வந்து கோல்டன் ப்ரௌனா பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்ககிட்ட நிறைய நெய் இருந்துச்சுன்னா நெய்யையும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி பிரெட்டை பொரிச்சு எடுத்தீங்கன்னா இன்னுமே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பட் ஆனா ஹல்வா வந்து கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இன்னைக்கு ஆயில பொரிச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு நெய்யோட டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்க நெய்யிலே வந்து நிறைய போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனா வறுத்து எடுத்துட்டு அதே கடாயில ஒரு 300 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்து அதையுமே நல்லா நெய்யில லைட்டா ரோஸ்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதி வந்ததும் வறுத்து வச்சிருக்க பிரெட் பீசஸை உள்ள சேர்த்துட்டு நல்ல கட்டிகள் இல்லாம நல்லா ஒண்ணு போல கிண்டி கொடுங்க. 10 to 15 மினிட்ஸ்ல நம்ம சேர்த்த பிரெட் நல்ல சுகர்ல மிங்கிள் ஆகி இந்த அளவுக்கு கெட்டிப்படும். அந்த ஸ்டேஜ்ல நல்லா கை விடாம கிண்டி விட்டுட்டே இருங்க. இது கூடவே கொஞ்சமா ஏலக்காய் தூளுமே ஃபிளேவருக்காக சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்ல மறுபடியும் நம்ம சேர்த்த ஆயில் நெய் எல்லாம் செப்பரேட்டா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு மறுபடியும் மேல வந்து ஃபிளேவருக்காக நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா சூப்பரா தக தகன்னு நெய் மிதக்க நம்மளுடைய கல்யாண வீட்டு பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களுமே கண்டிப்பா ஒரு தடவை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் என்ன ரெசிபி செய்யலாம் அப்படிங்கறதை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் அதையுமே ட்ரை பண்ணிடுவோம். பாய்.